உங்க கிச்சன்ல இருக்கிற ஒரு சாதாரண மசாலா பொருளுக்குள்ள ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஒளிஞ்சிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நாம இன்னைக்கு கிராம்பு பத்தின சில ஆச்சரியமான மருத்துவ உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். பிரியாணி செய்யும்போது இல்ல கேக் செய்யும்போது பண்டிகை காலத்துலலாம் கிராம்போட வாசனை நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணுதான் இல்லையா? ஆனா இந்த சாதாரண மசாலா பொருள் ஒரு பவர்ஃபுல் நேச்சுரல் மெடிசனா வேலை செய்யுதுன்னு சொன்னா வாங்க இந்த விளக்கத்துல கிராம்போட அறிவியல் ரகசியங்களை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். கிராம்புக்கு எப்படி இவ்ளோ சக்தி கிடைக்குது, அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, கிராம்பு எண்ணெயில பல விஷயங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட 81% மேல ஒரே ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் இருக்கு. அதுதான் யூஜினால். சொல்லப்போனா இதுதான் நம்ம கிராம்போட சூப்பர் ஹீரோ. இந்த யூஜினால் தான் நம்ம கதையோட ஹீரோ. இதோட முக்கியமான வேலைகள் என்னன்னா கிருமிகளை எதிர்த்து போராடுறதும் உடம்புல ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிறதும் தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம வரப்போற ஸ்லைட்ஸ்ல விரிவா பார்க்கலாம். இப்போ முதல் ஆய்வுக்கு வருவோம். ஒரு பொதுவான பூஞ்சை தொற்றுக்கு எதிரா இந்த யூஜினாலோட சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு விஞ்ஞானிகள் செஞ்ச ஒரு சோதனையை பார்ப்போம். விஞ்ஞானிகள் தீர்க்க நினைச்ச பிரச்சனை இதுதான். கேண்டிடா அப்படிங்கிற பூஞ்சை நம்ம குடல்ல சில சமயம் அளவுக்கு அதிகமா வளர்ந்துடும். இதனால செரிமான கோளாறு, சோர்வுன்னு பல பிரச்சனைகள் வரும். இந்த ஆய்வு ரொம்ப சிம்பிள். முதல்ல எலிகளுக்கு அந்த தொற்றை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் அதுங்களுக்கு அறிகுறிகள் வந்ததும் கிராம்பு எண்ணெய் கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. அதோட முடிவுகள் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது. கிராம்பு எண்ணெய் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த எலிகளோட உடம்புல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதோட ஆரோக்கியம் நல்லாவே முன்னேறி இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இது வெறும் மேம்பாடு மட்டும் இல்ல, உறுதியான டேட்டாவும் இருக்கு. உடம்புல வீக்கம் இருக்குன்னு காட்டுற IL-6, IL-8, IL-17A போன்ற சிக்னல்கள் கிராம்பு எண்ணெய் கொடுத்ததுக்கு அப்புறம் கணிசமா குறைஞ்சிருக்கு. அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வெறும் தொற்றை மட்டும் எதிர்த்து போராடல, குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை வளர்த்து ஒரு ஆரோக்கியமான சூழலை திரும்பவும் உருவாக்கவும் உதவி செஞ்சிருக்கு. சரி, குடல் ஆரோக்கியத்துக்கு கிராம்பு எப்படி உதவுதுன்னு பார்த்தோம். இப்போ இதே சக்தி நம்ம வாய் ஆரோக்கியத்துக்கும் உதவுமான்னு பார்க்கலாம் வாங்க. இதை நாங்க சொல்லல, ஒரு டென்டல் ஜர்னல்ல வந்த மேற்கோள் தான் இது. ஈறு சம்பந்தமான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கிராம்புக்கு ஒரு உறுதியான ஆற்றல் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. பல்வலிக்கு கிராம்பு வைக்கிறது நம்ம பாட்டி வைத்தியம். ஆனா அது வெறும் வலி குறைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்குன்னு இப்போ நமக்கு தெரிய வருது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா 2 விதமா தாக்குது. ஒன்னு, கெட்ட பாக்டீரியாக்களை நேரடியா அழிக்குது. 2வது, நம்ம உடம்பு ஓவரா ரியாக்ட் பண்ணி வீக்கம் வரதை கட்டுப்படுத்துது. ஆக மொத்தம் ஈரநோயை எதிர்த்து போராட கிராம்பு பல வழிகளில் உதவுது. இது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. பாக்டீரியாவை எதிர்க்குது, வீக்கத்தை குறைக்குது, வலிய போக்குது. சரி, இப்போ இந்த 2 ஆய்வுகளையும் வச்சு இந்த சாதாரண மசாலா பொருளை பத்தி ஒரு பவர்ஃபுல்லான முடிவுக்கு வரலாம். குடல்ல இருந்து ஈறுகள் வரைக்கும் கிராம்போட அந்த சூப்பர் ஹீரோவான யூஜினால் தொற்றையும் சரி வீக்கத்தையும் சரி ரெண்டையும் எதிர்த்து போராடுற ஒரு மல்டி டேலண்டட் நேச்சுரல் ஏஜென்ட். இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான பாடம். இது உங்களை யோசிக்க வைக்கும் இல்லையா? மஞ்சள், இஞ்சி, பட்டன்னு நம்ம கிச்சன்ல இன்னும் எத்தனை சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் ஒழிஞ்சுகிட்டு இருக்கோம். அடுத்த தடவை உங்க மசாலா டப்பாவை திறக்கும் போது அதை ஒரு புது கண்ணோட்டத்தோட பாருங்க.